சென்னை நந்தனத்தில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் விவரங்களை கேட்கலாம். பெஞ்சல் புயலானது இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை மாநகரில் பிரதான சாலைகள் அனைத்துமே வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நாம இருக்கக்கூடிய பகுதி என்பது நந்தனம் பகுதியில் இருக்கிறோம். சாலையில் எந்த அளவுக்கு வெள்ள நீர் தேங்கி நிற்கிறது, அந்த சாலையில் வரக்கூடிய 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் எந்த அளவுக்கு சிரமத்திற்கு மத்தியில் வாகனங்களை இயக்குகிறார்கள் என்பது தொடர்பான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பகுதி முழுவதுமே 2 முதல் 3 அடி வரைக்கும் இந்த பிரதான சாலையில் நந்தனம் பிரதான சாலையில் வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தான் வாகனங்களை இயக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி ஆங்காங்கே வாகன பழுதும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலே இருந்து வருகிறது. காலை முதல் பெய்த தொடர் கனமழை எதிரொலியின் காரணமாக சென்னை மாநகரம் முழுவதும் பல இடங்களில் வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கிறது. இந்த நந்தனம் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலும் வெள்ள நீர் என்பது தேங்கி இருக்கிறது. சாலையில் 2 அடி வரைக்கும் வெள்ள நீர் தேங்கி நின்றால் குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 அடி வரைக்கும் இப்போ வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல மழையுடைய தீவிரமும் அதிகம் இருக்க வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அத்தகைய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழலே இருந்து வருகிறது. தற்போதே நீங்கள் பார்க்கலாம், வீடுகளுக்குள்ளே எந்த அளவுக்கு வெள்ள நீர் என்பது சென்று விட்டது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். தாழ்வான பகுதி என்பதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களில் இருந்து வரக்கூடிய அந்த வெள்ள நீரானது இந்த குடியிருப்பு வழியாகத்தான் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. குடியிருப்பு வளாகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உடைமைகள் பொருட்கள் எல்லாமே வெள்ள நீரால் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. நம்மிடையே ஒரு கேள்வியில் முன்னிக்கலாம், சார் எந்த அளவுக்கு இங்கே பாதிப்பு இருக்கு? காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரம் தான் மழை பெஞ்சுது. இன்னைக்கு பெஞ்ச மழை இன்னும் அந்த அளவுக்கான தாக்கத்தை இன்னும் ஏற்படுத்தல பல இடங்கள்ல. இந்த இடத்துல என்ன சார் தாக்கம்? சார் என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் தண்ணி போறதுக்கே வழி இல்லை. என்னன்னா காவா தண்ணி தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஏறுது. மழை நீரோட காவா நீர் தான் ஃபர்ஸ்ட் ஏறுது. இது இப்போ வரல, ஒரு 34 வருஷமா நான் இங்க இந்த இடத்துல இருக்கிறேன். 34 வருஷமா இதே சந்தில் இருக்கிறோம். இதே மாதிரி தான் வருது தண்ணி. இதே யாரும் கட்சிக்காரங்க யாரும் பார்க்கவும் இல்லை. நாங்களும் கேட்டுக்கிறோம், வீடு எங்கன்னா மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நாங்களும் கேட்குறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த முடிவும் வரல. கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறது 5 வீடு தான், ஆனால் இருக்குது பார்த்தீங்கன்னா 20-25 வீடு போடுறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் எங்களுக்கு தர மாட்டாங்க. யாரு இருக்கிற வீடுக்கு மட்டும் தான் வீடு தருவேன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த கொஞ்சம் எதனா பார்த்து எதனா பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இதை ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப வேண்டுதலாக கேட்டுக்கிறோம். என்னடா ஒரு வீடு பக்கத்தில் இருக்குது, இது வரைக்கும் யாரும் எந்த கட்சிக்காரங்களும் யாரும் பார்க்கல. நான் என் பையன் 2 வயசு ஆகுது, என் ஒய்ஃப் இன்னும் முழுவாமக்கிறாங்க, இன்னும் அந்த சந்தில் தான் இருக்கிறாங்க. யாரு கொசு கடி எல்லாமே இருக்குது. இங்கே காவா தண்ணியில் பீ தான் வருது நிறைய. இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நீங்களே பார்க்கலாம், உள்ளே செல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இங்கே ஒரு பாதிப்பு இருக்குது சொல்கிறா? தொடர்ந்து இங்கே ஒரு வீடாக நாம் செல்ல பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலையுமே வெள்ள நீர் என்பது முழுமையாக தேங்கி இருக்கிறது. சின்ன மழைக்கே இந்த பகுதி முழுவதுமே வெள்ள நீர் தேங்கக்கூடிய ஒரு சூழலே இருப்பதா இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா கழிவு நீரும் கலந்திருப்பதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் சுகாதாரமும் இங்கே கேள்விக்குறியாகவே இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய காட்சிகளே பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைத்துமே விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்த மக்கள். தினந்தோறும் கூலி வேலைக்கு சென்று தான் அவர்களுடைய பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் இங்கே வீடுகள் அனைத்துமே முழுமையா வெள்ள நீரால தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள்ல மிகப்பெரிய உடைமைகள் அனைத்துமே சேதமாகக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இந்த நந்தனம் பகுதியில் தொடர்கிறது. மழையானது மேலும் தீவிரமடையக்கூடிய பட்சத்தில் இவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னமுமே ஒரு கேள்விக்குறியை நோக்கி செல்லக்கூடிய நிலைதான் இருப்பதாக வேதனைப்பட இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.